மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசி பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில நெறைய பேர் வந்து வேலை வந்து இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறைய கடன் பிரச்சனைல வந்து மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு சார்? அதாவது பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தில் குரு அமர்ந்தார். கிட்டத்தட்ட மிதுன ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கற்பனை ஆற்றல். அவங்கலாம் கதை கதையா சொல்ல சொன்னா, ஒரு டஜன் சொல்லுவாங்க. திரைக்கதை, இசை, நாட்டியம் அனைத்து கலையும் கலந்தவங்க தான் நம்முடைய மிதுன ராசிக்காரங்க. கற்பனை அவங்களுக்கு வந்து மிகை அதிகம். ஆனா கிட்டத்தட்ட 1 வருஷமா ஒரு இறுக்கி புடிச்சு எதையுமே யோசிக்கக்கூடாது. நீ யோசித்தா உன்னை அடிப்பேன். அப்படிங்கிற மாரி அவங்கள ஒரு கட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. ஒரு 1 வருஷம் அவங்க பட்ட பாடு இப்ப அதிகம். கிட்டத்தட்ட சனி பகவான் குடுத்தது 3 வருஷம் ஒரு பங்குனாலும், குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கார். நம்ம மிதுன ராசிக்கு குரு வந்து மிகப்பெரிய ஃபேவர் கிடையாது. குரு நல்லவர் அப்படின்னு நம்ம பொதுவா சொன்னாலும், ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில அவருடைய குணத்த காட்டுவாங்க. ஸோ அப்ப ஜென்மத்தில் குரு அமர்ந்தனால, நெறைய விஷயங்கள செய்வோமா, மாட்டோமா? இது செஞ்சா பிரச்சனையா? இல்ல இதுலயா போய் மாட்டிக்கிருவோமான்னு இவங்களுக்குள்ளேயே குழப்பம். ஸோ இவங்க செஞ்சாலும் இவங்கள செய்ய விடாம தடுக்கிறதுக்குன்னு ஒரு டீமே இருந்திருக்கும். ஸோ இதனாலேயே இவங்க நெறைய லாக். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மிதுன ராசிக்காரங்க வேலைய விட்டு இழந்தாங்க நம்ம சொல்றோம். உண்மையிலேயே நெறைய பேர் வேலை இல்லாம நம்மட்ட கால் பண்ணி கேட்டதே அதிகமா வேலை சார்ந்த விஷயங்கள் தான். ஸோ அப்ப ஏன் வேலைய இழந்தாங்க அப்படின்னா, இவங்க யார வேலைக்கு சேர்த்து விட்டாங்களோ, அவங்க மூலமா தான் இவங்களுக்கு பிரச்சனை. பொதுவாவே மிதுன ராசிக்கு வேலையில டாப் பெஸ்ட். அந்த அளவுக்கு இவங்க வேலையில இன்வால்வ்மென்ட் காட்டுவாங்க. ஆனா இவங்க அந்த இன்வால்வ்மென்ட்ட மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. அதுல தான் இவங்க என்ன பண்றாங்க, ஏத்தி விட்ட ஏணியா இருந்துட்டு, கடைசியில இவங்க இன்னும் அதே ஸ்பாட்லயே நிப்பாங்க. அந்த நிலைமை தான் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த நிலை ஃபர்ஸ்ட்டு மாறப்போகுது. இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்த குரு பகவான் கடகத்துல அமர்ந்து பார்க்க போறார். பார்க்குற காலகட்டம் வேலையில உறுதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கேன். எனக்கு வேலை இழக்கல. ஆனா இழக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு அதிகமா வந்துச்சு. நான் சமாளிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கேன். ஊஞ்சல் ஆடுற மாரி நான் நுனியில நின்னுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுற நேயர்களா இருந்தாலும் சரி, இல்ல வேலைய இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிற நேயர்களா இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டுங்கிறத சொல்லலாம். ஓகே சார். நினைச்ச மாரி ஒரு வேலை கிடைக்கும். கவலையே பட வேண்டாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடன் பிரச்சனைகள் அதிகமா கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள்ல அதிகமா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுடைய மிதுன ராசிக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீளுவதற்குரிய அற்புதமான வாய்ப்பு தான் இந்த காலகட்டம். அதனால கடனோ, வம்பு வழக்கோ, அதேபோல நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிதுன ராசிக்கு இது நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறத தெளிவா சொல்லலாம். ஆனி மாதத்திலிருந்து உறுதியாக இந்த 3 விஷயங்கள்லிருந்தும் ஒரு நிம்மதியா பெருமூச்சு விடுற அளவுக்கு இவங்க லைஃப் மாறப்போகுது. இப்ப மிதுன ராசிக்காரர்கள் வந்து வெளிநாட்டுல வந்து நான் படிக்கலான்னு இருக்கேன். இல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்து ட்ரை பண்றேன் அப்டின்னா, அவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு சார்? உறுதியாக. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, 10ல சனி பகவான் அமர்ந்திருக்கார். அப்ப 10ஆம் இடத்த சனிய குரு பகவான் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமா பார்க்கார். அப்ப 10ஆம் இடம் தான் நம்மளுடைய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதேபோல வெளிநாடு போகணும்னா கூட ஒரு பாக்கியம். அதாவது அவங்களுடைய கர்மாவ தொடரும்ல. கர்மாவ டச் பண்ணா தான் நம்ம இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போ முடியும். ஸோ அந்த பாக்கியம் உறுதியாக நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு உறுதியா இருக்கு. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, வெளி மாநிலத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, உறுதியாக பயணம் செய்வதற்கான வாய்ப்பு அற்புதமா இருக்கு. ஏன்னா, சனி பகவான் இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்த இப்ப பார்த்துக்கிருக்காரு. இவங்களுக்கு பல தடை இருந்திருக்கும். நிம்மதியா தூங்க முடியாம கஷ்டப்பட்டுருப்பாங்க. தூக்கத்திலும் பிரச்சனை அப்படின்னா நம்ம மிதுன ராசிய சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ சனி பகவானுடைய பார்வைய என்ன பண்ண போறாரு, குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமா பார்த்து கண்ட்ரோல் பண்றாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம குருவும், சனியும் இணைந்து 12ஆம் இடத்த பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப கட்டாயமா இவங்க என்ன பண்ணலாம், வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாவே ஏற்படுது. அதுபோல இந்த சொந்த தொழில் தொடங்கி தொழில்ல நிறைய லாஸ் ஆயிருச்சு. அல்லது நிறைய போராடிக்கிட்டு இருக்கேன். மத்தவங்களோட நான் அதிக நேரம் எடுக்கிறேன். ஆனா எனக்கு லாபம் இல்ல. அப்படின்னு வருத்தப்படுற மிதுன ராசி அன்பர்களுக்கு உறுதியாக தொழில் ஸ்தானம் அதாவது அங்கீகாரம் பெறக்கூடிய அளவுக்கு அவங்க லைஃப் மாறப்போகுது. புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்கு. இருக்கிற தொழிலே வந்து இன்னும் டெவலப் பண்ணி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் தொடங்கக்கூடிய பாக்கியம்லாம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு உறுதியா கிரக ரீதியாக உண்டுங்கிறத பார்க்கலாம். ஓகே சார். இப்ப மிதுன ராசிக்காரர்கள் வந்து சில பேர் முதல் திருமணத்துக்கு ட்ரை பண்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு? அதாவது திருமண வாழ்க்கை என்று பார்க்கும்போது, மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க. என்னைய மாரி ஒரு நெனச்சதெல்லாம் சாதிச்ச ஆள் யாருமே கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் படுற பாடு பெரும்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நெறைய பிரச்சனை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கணவர விட்டு பிரிஞ்சேன், மனைவி விட்டு பிரிஞ்சேன் அப்படிங்கிற ஒரு
லிஸ்ட் எடுத்தோம்னா அது நம்ம மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா இவங்க வந்து மனசுல பட்டதை வெளிப்படையாக சொல்லிடுறாங்க. இவங்க ஆப்போசிட் பார்ட்டி அப்படி கிடையாது. இவங்க சொல்றத வச்சு எப்படி தவறு கண்டுபிடிக்கலாம், எப்படி இவங்கள வந்து குற்றம் கண்டுபிடிச்சு இவங்கள குறை கண்டுபிடிச்சு இவங்கள லாக் பண்ணலாங்கிற ஒரே குறிக்கோள் தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். அப்ப அவங்க ஒரு குரு மாரி என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டு இவங்கள ஏதாவது டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்கு 2வது மேரேஜுக்குரிய சூழ்நிலை வருது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஃபர்ஸ்ட் மேரேஜ இழந்துட்டு தன்னுடைய வாழ்க்கைய தொலைச்சிட்டேன். என்ன பண்ணனே தெரியலன்னு வருத்தப்படுற மிதுன ராசிக்காரங்க உறுதியாக இந்த ஆனி மாதத்துக்கு மேல இவங்களுடைய திருமண லைஃப்ல 2வது லைஃப் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உறுதியா உண்டு. ஸோ இல்லங்க எனக்கு கல்யாணமே முடியல அப்படின்னு நினைக்காம பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 80 கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வரையும் வச்சுக்கோங்களேன். ஏன்னா பல நண்பர்களுக்கு மிதுன ராசியில திருமண பாக்கியம் ரொம்ப ஸ்லோவாவும் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நேயர்களுக்குமே இந்த குருவோடைய அற்புதமான பார்வை மூலமாக இவங்களுக்கு திருமணம் முடிவதற்கான ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிப்பதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கணும் அப்படின்னா, எந்த கோவில் வழிபாடு வந்து சிறந்தது சார்? மிதுன ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டுல ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய அற்புதத்தை தரும். மேக்ஸிமம் எப்பொழுதுமே என்னைய பொறுத்தவரை மிதுன ராசினாலே ஃபர்ஸ்ட்டு ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வந்து 21 வெற்றிலைய காம்புல கோர்த்து புதன்கிழமை இவங்க போய் புதன் ஓரையில ஆஞ்சநேயருக்கு மாலையா போட்டாங்கன்னா, இவங்க லைஃப் அற்புதமா இருக்கும். இவங்களுக்கு இந்த இரட்டிப்பான தன்மை வந்து மாறிடும். இவங்க எடுக்கிற முடிவ தெளிவா முடிவெடுத்து அற்புதமா செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரக ரீதியாக ப்ளஸ் ஆஞ்சநேயருடைய ஆசீர்வாதம் மூலமாக இவங்களுக்கு கிடைக்கும். இந்த வெற்றிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அதாவது கிழிசல், ஓட்டை இதெல்லாம் இல்லாம அப்படியே ஒரு இலை நம்ம ஒரு சாப்பிடுற வாழை இலை விரிச்சு என்ன பண்ணுவோம்? நல்லா நீட்டா இருக்கா? ஆமா. அப்படிலாம் பார்த்துட்டு தானே சாப்பிடவே செய்வோம். அது மாரி வெற்றிலைய வாங்கி நல்லா தூய்மையான நீர்ல கழுவிட்டு, அதுக்கப்புறம் தான் அத வந்து நம்ம காம்புல கட்டணும். காம்புல கட்டுறது தான் ரொம்ப சூப்பர். சுருட்டி கட்டுறத விட வெற்றிலைய வந்து காம்புல மாலையா 21 வெற்றிலை மஞ்சள் நூல்ல இவங்க கோர்த்து கட்டுனாங்கன்னா, இவங்களுக்கு அற்புதமான ஒரு செயல்பாடுகள் ஆஞ்சநேயருடைய ஆசீர்வாதம் மூலமாக நினைச்சதெல்லாம் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தமிழ் புத்தாண்டுல வந்து உறுதியா நடக்கும். ஓகே சார். மிதுன ராசிக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு புதிய வேலை வாய்ப்புகள் தருது. தொழில் தொடங்கலாம். அப்புறம் வெளிநாட்டுல ட்ரை பண்ணா அதுவும் கிடைக்கும். திருமணமும் கைகூடும். சிறந்த கோவில் வழிபாடு ஆஞ்சநேயர் சுவாமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க.